எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அதாவது விருச்சிக ராசியில், ரிஷப லக்னத்தில், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது புதன் பகவானுடைய திசையில் 231 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதே மாதிரின்றது 7ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடிச்ச பாவங்கள், நமக்கு இருந்த தோஷங்கள், ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பௌர்ணமி. அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது 14ஆம் தேதி தேய்பிற அஷ்டமி. தேய்பிற அஷ்டமியில் பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம விடை தெரியாமல் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 14ஆம் தேதி தேய்பிற அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டால் நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம். கால பைரவரை வழிபடுங்க. பொதுவாகவே கும்பராசி அப்படின்னா சனி பகவான் சார்ந்த ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம், கும்ப ராசி அப்படின்னா எல்லா கும்பராசிக்காரங்களுக்குமே இப்போ ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, சாமி எனக்கு கும்பராசி தான் எனக்கு நல்லா இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு கேள்வி சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான். ஆனால் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி தான். ஆனால் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அதே மாதிரி அடுத்தது சதய நட்சத்திரம் 4 பாதங்களுக்கு அதிபதி யாருன்னா ராகு பகவான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பூர்ட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் அதிபதி யாருன்னா குரு. அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பூர்ட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதி யாரு? அதாவது சனி பகவான். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க, உங்கள் சிம்ம லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இந்த 3 பேரும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். செவ்வாய் பகவான் ஒரு இடத்துல இருப்பார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கு, அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிபதி ராகு பகவான். அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறாரு. அப்போ அதை விட கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா அந்த பூர்ட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ 5ல் இருக்கிறாரு. அப்போ நல்லா இருக்கும். அப்போ நம்ம இதில் கணக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல இருக்கிறாரா, ஜென்மத்தில் இருக்கிறாரா, 5ஆம் இடத்துல இருக்கிறாரா? இது நீங்க முதல்ல பார்க்கணும் இல்லையா? அப்ப நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் நமக்கு நல்லா இருக்கணும், நம்மளோட ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கணும், நம்ம லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும். இந்த 3 கிரகங்கள் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கு உங்க நேரம். எனக்கு கேட்டேன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துல போயிட்டாரு. நிச்சயமாவே நான் அடிச்சு சொல்லுவேனுங்க, கும்பராசிக்கு சூப்பரா இருக்குது. இதுக்கு காரணம்ன்றதுல 4 காரணம் சொல்றேன். அதாவது ஆதாரபூர்வமா சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கும்பராசிக்கு இப்ப 7.5 சனியா இருந்தாலும், குறிப்பா பாத சனியா இருந்தாலும், இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டாரு. வக்கரம்னா என்னன்னா ரிபேஸ்ல வர்றது, அதாவதுன்றது இயல்பு நிலையில் இருந்தா முன்னாடி போறது. வக்கரம்னா ரிபேஸ்ல வர்றது. அப்ப யாருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு எல்லாமே இப்ப அந்த வக்கரம் நல்லா இருக்குது. குறிப்பா 7 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. மேச ராசிக்காரங்களுக்கு விரைய சனி, அப்ப இந்த வக்கரம் நல்லா இருக்குது.
மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி, அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி, அவங்களுக்கு நல்லா இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, அவங்களுக்கு நல்லா இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அவங்களுக்கு நல்லா இருக்குது. கும்ப ராசிக்கு பாத சனி நல்லா இருக்குது. மீன ராசிக்கு வந்து ஜென்ம சனி நல்லா இருக்குது. ஏன்னா இந்த 7 ராசிக்கு சனி பகவான் ரிபேர்ஸ்ல வர்றதுனால அவங்களுக்கு ஆப்போசிட்டான பலன்களை தான் கொடுப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இப்ப சனி உங்களுக்கு வக்கரத்துல வந்தது உங்களுக்கு ஒரு நல்ல காலம். இது போக குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்ப குரு பகவான் எங்க இருக்கிறாரு? 2025 மே மாசம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போனாரு. அப்ப மிதுனத்திலிருந்து குரு பார்வை மற்ற கிரகங்கள் பார்க்கிற வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது கொடுப்பாரு. ஆனா குரு அப்படி கிடையாது. இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு, பார்க்கும் இடத்துக்கும் பலனை செய்வார். அப்ப மிதுன ராசியில் இருக்கிறாரா, மிதுன ராசிக்கு நல்லது பண்ணுவார். 5ஆம் இடமா துலா ராசி, 7ஆம் இடமா தனுசு ராசி, 9ஆம் இடமா கும்பராசி, உங்க ராசி தான் பாக்குறாரு. அப்ப இந்த 3 ராசிக்கு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கிறாரு. 5ஆம் இடம் பூர்வஸ்தானம் புத்திரஸ்தானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு உங்க ராசி பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு பூரி புண்ணியத்துல இருந்த குறை இருந்துச்சுன்னா நீங்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும். புத்திர தோஷம் இருந்தா குழந்தை பாக்கி தடைப்படுத்தியே தான் தீர்வார். 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு மாங்கல்ய தோஷம். பொதுவா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா, அதாவது செவ்வாய் தோஷம். 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தா அது அதாவது வந்து ராகு கேது. சரிங்களா? அப்ப இதனால நமக்கு திருமண தடையாகலாம். அப்ப நீங்க சொல்றவங்க எல்லாம் எனக்கு திருமணம் ஆகும்னு சொல்றீங்க, எனக்கு ஆகல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு தோஷங்கள் இருந்தால் தடை ஆகலாம். 1. 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது பிதிருஸ்தானம், தந்தையுடைய இடம், பாக்கியஸ்தானம். அப்ப என்ன ஆகும்? அப்பாவும் பையனுக்கும் பார்த்தா எப்படியாவது சங்கடத்தை மூட்டி விட்டுருவான். சங்கடம் வந்துடும், சண்டை வந்துடும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? தனியா இருந்தா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம் இல்லை, ஒன்னா இருந்தா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சன்ற நிலைமை தான். அப்ப நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? குரு உங்க ராசி பாக்குறாரு, இது ஒரு நல்ல யோகம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரத்துக்கு போயிட்டாரு, இது ஒரு அற்புதமான காலம். ஒவ்வொரு நாளும் போக 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 பார்த்தா சனி உங்களுக்கு வந்து முடிகிற கண்டிஷன் போகுது இல்லையா? ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குது, 40 பெட்டி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பெட்டி நம்மளுக்கு கடந்து போயிருச்சுன்னா அப்ப 40, 39, 38, 37, அப்போ ஒவ்வொரு நாள் நமக்கு குறைய 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 என்ன ஆகுது? நம்ம நல்ல இடத்துக்கு வந்துடுறோம். அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாள் போகிறது உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு அது சமானம் தான். சரிங்களா? முயற்சி எடுப்பவன் ஜெயிப்பான், முயற்சி எடுக்காதவங்க கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. முயற்சி எடுங்க நான் சொல்றேன். இது போக பூர்வீக சொத்து கடல் போல இருந்தா கூட உங்களுக்கு கடுதல கூட ஆகாது. தன்னோட உழைப்பு உட்காந்து தான் நீங்க வாழணும், சாதிக்கணும். அந்த மாதிரி நிலைமையில தான் உங்களை கொண்டு போகும் மேக்சிமம் இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு 5ல் இருக்கிறாரு. குரு 5ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா நிச்சயமா 5ஆம் இடம் அப்படின்றது முன்னே சொன்னேன் புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானம். அப்படி பார்த்தா உங்க பூர்வீகத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், தோஷங்கள், இறந்த பாவம் சரியில்லை, பெண் தீட்டு, முன்னோர்கள் ஆத்ம சாந்தியங்களை இந்த மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதாவது இந்த மாசம் மாகாளி அமாவாசை நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? மாகாள அமாவாசையை நீங்க வழிமுறை பண்ணுங்க, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் வருஷத்திலேயே 3 அமாவாசை சிறப்பான அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அதுலேயும் முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசை, மாகாளி அமாவாசை. இது நீங்க கண்டிப்பா செய்யுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். சரிங்களா? இது போக உங்களுக்கு செவ்வாய் 8ல் இருக்கிறாரு. 8ல் செவ்வாய் இருந்தாவே என்ன பண்ணுவான்னா உறவுகளுக்குள்ளார சங்கடங்கள் கொடுத்துருவான். வேலை செய்யற இடத்துல சங்கடம் கொடுப்பான், சொந்த பந்தத்துக்குள்ளார சங்கடம் கொடுப்பான். ஒரு சின்ன விசேஷ ஃபங்க்ஷன் பண்ணா கூட மனசங்கடத்துல தான் இப்ப முடியும். அதனால எப்படி பார்த்தாலும் செவ்வாய் உங்களுக்கு 13 தேதி வரைக்குமே கொஞ்சம் குழப்பத்துல தான் வச்சிருப்பாரு. 13 தேதிக்கு மேல உங்களோட குழப்பம் தீர்ந்து போயிடும், நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 6ல் இருக்கிறாரு. உங்களுடைய மனைவி இல்ல நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா, அது குறிப்பா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், மாற்றங்கள் ஏற்படும் சொல்றேன். சுக்கிரன்னா பெண் சார்ந்த கிரகம். 6ஆம் இடம் அப்படின்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனா ஒரு சின்ன சின்ன உடல் உபாதிகள் கொடுப்பாரு, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஸ்கின் அலர்ஜி, உடம்பு சரியில்லை, நலிநலக்கங்கள் இருக்குது, எலும்பு பிரச்சனை இருக்குது, அதாவது போன் பிரச்சனை இருக்குதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்துக்கிறது கண்டிப்பா நல்லது. சரிங்களா? அப்ப இது போக பார்த்தா புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் 7ஆம் இடத்துலையும் சூரியன் 7ஆம் இடத்துலையும் இணைஞ்சு உங்களுக்கு மாங்கலி ஸ்தானத்துல புதன் ஆதித்ய யோகம் பெற்று இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும்.
முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க. கடல் கடந்து போய் ஒரு சாமி கும்பிடுறது முக்கியம் இல்லைங்க. குலதெய்வத்தினுடைய வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அதிபதி சனி பகவான், சனியை நம்ம வீட்டில் வச்சு கும்பிட முடியாது இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா குற்றால ஈஸ்வரர், குற்றால நாதரை போய் நீங்க வணங்கிட்டு வாங்க, உங்களோட கஷ்டமெல்லாம் கண்டிப்பா சரியாகும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.